சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியாக மைதா மாவு இல்லாமல் மில்லட் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ராகி நூடுல்ஸ், குதிரைவாலி. நான் வந்து மிக்ஸ்டு மில்லட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 165 கிராம் இருக்கா. கேரட் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு பீன்ஸ் எடுத்துக்கலாம். காளான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி. இந்த மேகிக்கு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, சோம்பு இதை வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த புதினாவோட ஃப்ளேவரும் கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். மில்லட் நூடுல்ஸ்னு கிடையாது, நீங்கள் எந்த நூடுல்ஸ்க்குனாலும் கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, சோம்பு இதை அரைச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து சின்ன துண்டு, பூண்டு வந்து ஒரு 3 பல் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு. அதிலே நம்ம வந்து எவ்வளோ வாட்டர் சேர்க்கணுன்றத பேக்கெட்டில் போட்டிருப்பாங்க. இது 600 ml வாட்டர் சேர்க்கணுன்னு போட்டிருக்காங்க. 600 ml வாட்டர் சேர்த்தாச்சு. 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. மில்லட் நூடுல்ஸை 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். அதிலே மசாலாலாம் கொடுத்துருக்காங்க. மைதா சேர்த்த நூடுல்ஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த மில்லட் நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துடலாம். 3 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்க்குறது ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கணும். மில்லட் நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ கடாய் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, சோம்பு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக காளான் சேர்த்துக்கலாம். காளான் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். அதனால ஃபஸ்ட்டு கேரட்டும் பீன்ஸும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மசாலா சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. கேரட்டும் பீன்ஸும் நல்லா ஆஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ காளானை சேர்த்துக்கலாம். காளான் 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு காளான். இப்போ நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் அந்த நூடுல்ஸில் நல்லா கோட் ஆகணும். இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. மைதா மாவில் ப்ரிப்பேர் பண்ணுறதோட இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.